ரோட்ல இப்ப நடக்க முடியுதா? குடிச்சிட்டு தப்பு தப்பா பாட்டு பாடுறது, குடிச்சிட்டு பொண்ணு கையை இழுக்கிறது, இதேதான் நடக்குது. ஐயோ மார்க் போடலன்னா நம்ம பாஸ் ஆக மாட்டோமே, நம்ம வாத்தியார் சொல்றதை செஞ்சிருவோம், இல்ல வேற யாராவது சொல்றதை செஞ்சிருவோம், நீ இத பண்ணலன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நம்ம நினைச்சுக்கிறோம் இது பெண் குழந்தைகளுக்கு தான் நடக்குதுன்னு, இல்ல ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது. நம்ம நினைக்கிறோம் ஆம்பளை பசங்களுக்கு பெரிய பிரச்சனைனா அவங்களால பெண்களுக்கு அதிகமான பிரச்சனை. இந்த போதை பழக்கத்தால பாலியல் சீண்டல்கள் பாத்துட்டீங்களா? ரோட்ல இப்ப நடக்க முடியுதா? குடிச்சிட்டு தப்பு தப்பா பாட்டு பாடுறது, குடிச்சிட்டு பொண்ணு கையை இழுக்கிறது, இதேதான் நடக்குது. அந்த வழியா படிக்கிறதுக்கு போக முடியல, தனியா பஸ்ல வர முடியாது, ஏன்னா குடிச்சிட்டு என்ன வேணாலும் பண்றாங்க. அப்ப அந்த பசங்களுக்கு தைரியம் வந்துருது, குடிச்சிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த பொண்ணை வேணாலும் இழுத்து போட்டு மிதிக்கலாம், அடிக்கலாம், துன்புறுத்தலாம், கெடுக்கலாம், இதேதான் பண்றாங்க. இதனாலதான் பெண்களுக்கு, நம்மள மாதிரி சின்ன பசங்க வச்சிருக்கிற பெண்களுக்கு பெரிய கொடுமை நடக்குது. இப்ப 6 வயசு விட்டு வைக்கிறதுல, 60 வயசு 80 வயசு கூட விட்டு வைக்கிறதுல எல்லாரையும் இழுத்துன்னு போய் ஏதாவது பாலியல் வன்கொடுமை செய்துடுறாங்க. இது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடத்துல வர வழியிலலாம் மத்த விதமான சீண்டல். நீங்க நினைக்கிறீங்க அடிச்சாதான் தப்பு, உள்ள உடல் அளவுல தீங்கு செய்தாதான் தப்பு, அந்த பொண்ணு புடவை இழுத்துக்கு கசி போட்டு அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்தாதான் தப்புன்னு நினைக்கிறீங்க. இல்ல, அதை விட பெரிய அதுவும் தப்பு. மனசளவுல நீ இதை என்ன செய்யலன்னா உனக்கு மார்க் போட மாட்டேன் அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த பசங்க பயந்து போகுது, ஐயோ மார்க் போடலன்னா நம்ம பாஸ் ஆக மாட்டோமே, நம்ம வாத்தியார் சொல்றதை செஞ்சிருவோம், இல்ல வேற யாராவது சொல்றதை செஞ்சிருவோம், நீ இத பண்ணலன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது. இந்த மாதிரி பயமுறுத்தலுக்கு, மென்டல் டார்ச்சர், அவங்க மனநிலைமைய பாதிக்க வச்சிடுறாங்க. நீங்க பெண்களாக நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து, நீங்க எல்லாம் சுய உதவி குழு வச்சிருக்கீங்களாமா? எவ்வளவு பேர் சுய உதவி குழு எல்லாம் இருக்கீங்க? ஓரளவுக்கு இருக்கிறீங்க. அத போல ஒரு குரூப் வச்சுக்கோங்க, குரூப்ல பேசுங்க, இந்த குழுல பேசுங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டு பெண்களுக்கு பிரச்சனை நடக்குது, அதை எப்படி நம்ம சரி பண்றது, நம்ம குழந்தைங்களை எப்படி, நீங்க நம்பலன்னா வேற யாரும் நம்புவாங்களா? குழந்தைங்கள உன் பொண்ணைய நீ தான் நம்பணும், நீங்க பாதுகாக்குங்க. ஏன்னா உங்க நம்பிதான் அந்த பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய விஷயத்த சொல்லுங்க, அவங்கள நீங்க பாதுகாப்பா பாத்துக்குங்க. இதே கொடுமை ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது. நம்ம நினைச்சுக்கிறோம் இது பெண் குழந்தைகளுக்கு தான் நடக்குதுன்னு, இல்ல ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது. நிறைய இடத்துல பார்த்தாச்சு. அவங்களும் பாலியல் வன்கொடுமை பெரியவங்களாலேயோ குடும்பத்தாராலேயோ, யாராவது நண்பர்கள் உறவினர்கள் பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை அந்த குழந்தைங்களுக்கு டார்ச்சர் செய்யறாங்க. பெண் குழந்தைகளுக்கும் நடக்குது, ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது. அத நீங்க கண்டிப்பா கவனமா பாருங்க, பேசுங்க. உங்க பசங்க எங்கன்னா போமாட்டேன்னு அழுதா அனுப்பாதீங்க. நான் அம்மா அந்த வீட்டுக்கு நான் போமாட்டேன், என்னை கூட்டிட்டு போகாதீங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கேளுங்க. ஏன்னா அங்க ஏதோ நடக்குதோ என்னமா இருக்கலாம், கேட்டு காது கொடுத்து கேளுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா போதை பழக்கம், இந்த குடி பழக்கம் நம்ம பசங்களை ரொம்ப கெட்டு போயிடுச்சு. பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கெட்டு போய் குழந்தைங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குற அளவுக்கு வக்ர மனம் பிடிச்சவங்களா ஆயிட்டாங்க. அதனால உங்க வீட்டுல பெண் குழந்தைங்களோ ஆண் குழந்தைங்களோ இருந்தாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அழுகுறாங்கன்னா தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. நீங்க நினைக்கலாம் இது எல்லா வீட்லயும் நடக்குது, நம்ம கம்முன்னு காது அதை கண்டுக்காம விட்டுணும்னு நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய கொடுமை அந்த குழந்தைக்கு நம்ம செய்யறது. அதனால அவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த அவங்க தப்பா தொடறாங்க, அந்த அண்ணா தப்பா என்கிட்ட பேசுறாங்க, அந்த தாத்தா தப்பா என்ன பேசுறாரு தொடறாரு அப்படின்னா கவனிங்க. அத கண்டிப்பா நீங்க உடனே நிறுத்தினாதான் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.